தமிழ் தாய் வாழ்க. சரவணா சாதனை காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் களி கூடுதலாக இருக்குது. மக்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது போதுண்டா, வாடா ரசம் வைக்கணும்னு சொல்லிட்டு தக்காளியும் எண்ணத்தை கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். என்னடா அது? ஓ, பூசணிக்காயா? இதையாவது ஒழுக்கமாக ரெக்கார்டு பண்ணு. முன்னாடி மணிக்கணக்கில் பேசி ரெக்கார்டு பட்டனே அமுக்கல. நீங்கள் பாருங்கள், 4 தக்காளி எடுத்தாச்சு. இவனையும் ஆச்சு ஜூஸ் எடுத்துக்கிறோம். 3 பச்சை மிளகாய் கீரி போட்டு போகிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், பருப்பு வெந்ததுக்கப்புறம் அது ஒரு கிளாஸுக்கு போட்டு அரைச்சி அதையும் ஊற்ற போகிறோம். அப்புறம் எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றி ஜீரகம், மிளகு, அது கூட இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயம் உளிச்சு போட்டு அதையும் அரைச்சி நாம் சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம். அது எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பம்கின் ரசத்தை, அதாவது அந்த ஜூஸ் எடுத்ததை அதில் ஊற்றுறோம். அதே மாதிரி புளியை கரைச்சி ஊற்றிக்கிறோம். இந்த ரசத்தை பார்த்து என்னடா புளியை கரைக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, புளியை கரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன் போடுங்க. நல்லா காஷ்மீரி, உங்களுக்கு அதிகம் காரம் தேவைப்பட்டால் போட்டுங்க, இல்லை வேண்டாம். அதை போட்டுக்கிட்டு நெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றுக்குங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கலர்ஃபுல்லாக வந்துடும். ஏன்னா அதில் மிளகு இருக்கிறதுனால நல்லா கொதிக்க காரத்தன்மையும் சாரம் இறங்கி நல்ல ஒரு சுவையான ஒரு ரசம் நமக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளி மூலம் சந்திக்கலாம். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் பார்ப்பட்டே வாடா பசிக்கிறான் சட்டுன்னு செய்கிறான் வாரம் ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கிறான். சரிங்க மக்களை, நாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் கொஞ்சம் வளர்த்தி விடுங்கப்பா. நான் எப்படி ஜூஸ் எடுக்கணும், அதேமாதிரி அந்த பழச்சாறு எடுக்கிற மாதிரி இந்த காய்கறி சாறுகள் எடுத்து ரசம் செய்வது எப்படின்னு காட்டியிருக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கங்க. மஞ்சத்தூள் முக்கியம், மிளகு முக்கியம், ஜீரகம், சோம்பு முக்கியம். ஓகே மக்களே, நீங்கள் இந்த விதையை எடுத்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் விதையை எடுக்கிறத காய வச்சு மறுபடியும் பாருங்க. இவனை நம்ம வெட்டி வச்சு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். இதை காய வச்சு நம்ம மறுபடியும் நம்ம பவுண்டிங்கில், அதாவது மறுபடியும் இந்த நிலத்தில் போட்டு விதைய வைப்போம், அதாவது விளைய வைப்போம். ஓகே, நாங்களும் வேளாண்மை துறையில் படிச்சுட்டு வந்தவங்க தானே. ஏன்னா மனுஷன் யாருக்கிட்ட எப்போ படித்து எனக்கு தெரியாத வேளாண்மை கல்லூரியில் போய் அதே முன்னோம் வேளாண்மை சீமானா யூடியூப்பில் சொல்லி தர்றாரா என்னுடைய அதை தான் சொன்னேன். அவரை பேச்சை கண்டால போதும், நாம் எல்லாமே கற்றுக்கிட்ட மாதிரி தான். ரசம் வைக்கணும்னா சொல்லுங்கள். என்ன தான் யூனிவர்சிட்டிக்கு போய் படித்தாலும் இந்த ரசத்தை வீட்டில் ட்ரை பண்ண அண்ணன் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்காது. சளி உள்ளவங்களுக்கு நல்லது, சரி உள்ளவங்களுக்கு நல்லது. கிளாஸாக விட்டு வேலை பாருங்க. உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை உள்ளவங்களுக்கு இந்த ரசம் லண்டன் நிச்சயமாக குணமாகும். ஒரு டூல்ஸை கொண்டு நம்ம இதை மீண்டும் தோலை உளிக்க போகிறோம். இது வீடியோ வந்து ரொம்ப வடுவாப்பையில் தோலை உளிச்சு போகிறோம்டா. அதனால் முதல்ல ரசத்தை போய் நினச்சிக்கிறேன். நீங்கள் உங்கள் கொஞ்சம் இடம் விட்டா போகிறீங்க, ரொம்ப தான் பண்ணுறாங்க. நன்றி. உங்கள் ரசத்தை வச்சு வச்சுருவோம் நம்ம. சரி, நீ செஞ்சாலும் செய்ய விடாதே. ஆனால் வாயை வச்சுன்னு கம்முன்னு இருங்க. இங்கே பாரு, நான் ரசம் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். என்ன விஜய் டயலாக்லாம் பேசிகிட்டு இருக்கிறான்? அவன் டயலாக் சினிமாவில் தான் பேசுவான். அரசியலில் ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. அதனால் இந்த மாதிரி அவன் தோலை உளிச்சு வெளியில் போட்டேன் தப்பாவியா. அவன் தோலையை உளிச்சிடாது. நான் என்ன சொல்கிறேன்னா அவனுக்கு புரியுதா? ஒரு இலவும் இல்லை. இப்போ இந்த தோலை உளித்து நாம் காய வைக்கணும், அல்லது குப்பையில் போடு. தோலை உளித்து காய வச்சு இந்த பவுடரை நாம் டெய்லியும் கலந்து குடித்தோம்னா வயிற்றுல மலச்சிக்கல்லாம் போகும். குண்டாகிற உடம்புலாம் ஒல்லியாயிடும். அவ்வளோ பவர் இருக்குதுண்ணா அதில். என்ன சரிடாடி, பேச்ச குறடா, வேலையை பாருடா. பெரிய விஞ்ஞானி மாதிரி எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா பெரிய ராவணன் பேரன் நினைப்போ அவருக்கு தான் 10 அறிவு வந்து சொல்கிறாங்க. உனக்கு ஒரு அறிவே இல்லை, வந்துட்டான் பேசுகிறதுக்கு. சரி விடு சட்டுன்னு வேலையை முடிடாடி.
இவன் ரசம் வைக்கிறானு சோறு ஆக்குறானே தெரிலப்பா. எவ்வளோ நேரம் பண்ணுறான் இவன். இதே நான் ஃப்ளைட்டு ஓட்டிகிட்டு போய் எதுனா என்ன லண்டன் போய்ட்டு திரும்ப கூட வந்துடும். இவன் சோறு என்ன ரெடி ஆகலை. ஏய், சோத்தை ஆக்கிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க தெரியுதா? சோறு ஆக்குறவனுக்கு தானே தெரியும். ஒரு வான சோத்துக்கு ஒரு சோறு பதம்டா. பெரிய விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னும் சரி உரை ஆஃப் பண்ணிட்டு அதே வெந்து போயிடும், சூட்டிலே வெந்து போயிடும். ஓ, இந்த அளவுக்குலாம் மூளை உனக்கு இருக்குதாடா? ஐயோ, புளி ஊறிக்கிட்டு இருக்குது. மறுபக்கம் இப்போ இந்த ஜாரில் நம்ம வெட்டி போட போகிறோம். யாரை இந்த பூசணிக்காய் மண்டையை நான் பாதி வெட்டி வச்சுக்கிறோம் இல்லையா, அதை அமுக்கிறா. டக்கு டக்கு டக்குன்னு போடும். இதை அரிஞ்சு நம்ம இந்த மிக்சியில் போட்டு பண்ண ஜூஸ் ஆக்கணும். நல்லா டைனியாக கட் பண்ணுங்க. மிக்சி ஜாரில் இது மாட்டக்கூடாது. அப்படியே கிரைண்டிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஆகிக்கிட்டே இருக்குது. ஆய் வருதுன்னா போய் தொலையாண்டா. ஏன்டா சோத்தை செஞ்சுட்டு இருக்கிற? ஏய், நான் அந்த சொல்லடா. சாப்பாடு சோறு ரெடி ஆகிட்டு இருக்குதுன்னு சொன்னேன். லூசு பயலை எல்லாத்துக்குமே லந்து கொடுப்பாங்க. இவன் எங்கேயோ சினிமாவில் போய் டயலாக் எழுத விட்டு, அதாவது இந்த ஒரு நகைச்சுவை நடிகர் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் மறந்து போச்சு. ஓ, நாம் சினிமா பார்த்தா தானே தெரியும். என்னவோ ஒரு பேர் நடிகமா, அவங்களோட இப்போ ஹீரோ ஆகிட்டார். எப்போ பார்த்தாலும் கலாஞ்சிக்கிட்டே இருப்பானே. மறந்து போச்சுப்பா. சரி, ஞாபகம் வரப்போ சொல்கிறேன். அவனை மாதிரியே தான் பேசுகிறது டயலாக்லாம் இருக்குது. போட்டு இறங்கி சட்டுன்னு ஜூஸ் எடுப்பா. இதில் பாருங்கள், நம்ம சோம்பு போட போகிறோம். ஒரு டீஸ்பூனு சோம்பு. ஏன்னா ஜீரகம் இதில் போடக்கூடாது. இந்த ரசத்துக்கு சோம்பு தான் ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இதில் பாருங்கள், நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சோறு வடித்தாச்சு, செம்மையாக வடித்தாச்சு. பாருங்கள், சோறு வெந்துக்கிட்டு இருக்குது. அழகாக பூ மாதிரி வெந்திருக்குது பாருங்கள். நம்ம தமிழனை எங்கேருந்துடா கண்டுபிடிச்சான் அந்த கடவுள். ஓகே, அடுத்து சாப்பாடு. பருப்பு வந்துருச்சுங்க சார். ஓகே டாடி, போடா அப்படியே தாளிச்சு விட்றாடி. உன் அன்னிக்காரி வந்தோம் என்ன சோறு ஆகியிருப்பா. நீ என்னடா ஆனால் இம்புட்டு நேரம் பண்ணுற? புடுங்குதுறான் பசி. பாருங்கள், பூண்டு எப்படி ஒழிக்கிறான் பாருங்கள். டக்குன்னு அடித்தா தோல் அதே பிஞ்சிக்கிட்டு ஓடி போடுவான். இப்போ இன்னொரு மிக்சி ஜார் எடுக்க போகிறோம், சின்ன ஜாரு. அதில் இவனை போட்டு கரம் போடுறாங்க போகிறோம். இந்த பூண்டு கூட ஒரு 6 பல் எடுத்துக்குங்க. உங்கள் பல்ல எடுக்க சொல்ல, பூண்டு பல் எடுக்க சொன்னேன். என்னது, பூண்டுக்கெல்லாம் பல் இருக்குதா? மடையா, பூண்டு கொத்தாக இருக்குது வேறு. அதை உளிச்சதுக்கப்புறம் பூண்டு பல்லுன்னு சொல்லுவாங்க, ஒரு சொல்லுவாங்க. தமிழ் எத்தனை வார்த்தை தான் வச்சுக்கிறீங்க? தமிழ் ஒரு கடலுப்பா. அதெல்லாம் உன்னால் நீந்து வர முடியாது. நீ பேசுகிறதே சும்மா ஒரு துளி தான். பாருங்கள், பூண்டு பல் ரெடி ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், கொஞ்சம் ஒரு 10 பெப்பர், அதாவது கருப்பு மிளகாயில் மிளகு. அதுதான் பார்த்தேன். கருப்பு மிளகாய் எங்கடாக்குன்னு பார்த்தேன். சிகப்பாட்டானுக்கு மிளகாய், கருப்பு மிளகு. இதில் வெள்ளை மிளகு இருக்குல்ல, அதனால் இதுக்கு கருப்பு. பாருங்கள், வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்குவோம். அதாவது வெந்தய விதை. இந்த ரசத்தை குடிக்கிறவன் எல்லாமே வலி தீந்துருமா உடம்பெல்லாம்? இந்த ரசத்தை குடிக்கிறவங்களாடி
செம்மையாக இருப்பாங்கடா. சளி பிடிக்காது, இம்யூனிட்டி பவர் வரும். அது இல்லாமல் மாதவிடாய் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, வயிற்று வெளியே வராது, செம்மையாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஆறுதலான ஒரு வயிறு கிடைக்கும். அதனால் ஆறுதல் சொல்லுவாங்கன்னு தான் கேட்டு போயிடும். வயிற்றுக்கோட ஆறுதலுக்குதா முண்டம் வயிறு தாண்டா நம்ம மெயின். சரீரத்தையே வயிறு தாண்டா தாங்குது. பாருங்க, இதெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு இஞ்சி, அதாவது நம்ம சிண்டு வர்ற சைஸில் ஒரு 5 mm சைஸில் இஞ்சி போட்டு பாருங்கள், எல்லாம் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிறோம். நல்லா போட்டு அரைச்சிக்குங்க. என்னன்னா அரையிலன்னா ஒரு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ஒரு 2-3 போட்டு அரைச்சிக்குங்க. அது வேணால் நல்லா மைய அரைச்சிக்கும். துப்பியாக இருந்தால் போதும், ரொம்ப மைய அரைக்கணும் அவசியம் இல்லை. சரிடா அது எண்ணெயை ஊற்றுறாரு. போதும்டா டேய், யார் விட்டு சுற்று போகிறது அண்ணே. எண்ணெய் கொஞ்சம் உண்டனா ஊற்றினா தானே இந்த ரசம் நல்லா இருக்கும். என்ன வர தலை மாதிரியே பேசுகிறேன். தலை வேண்டால. அப்போ தளபதியெல்லாம் பவர் இல்லையா? எந்த நாட்டுக்கு அவன் தளபதி? அவன் சொந்த கட்சியே காப்பாற்ற முடியல, தளபதியான். இந்த தலைக்கிட்ட எவனும் மாட்ட முடியாது. டேய் சட்டுன்னு போடுற, டேய் கடுகு போடுற. இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் காஞ்சிக்கிச்சு. இப்போ நம்ம எடுத்து நம்ம அதில் போட போகிறோம். ஸ்வயன்னு சின்னடா இவன் ஆகுன்னா காணாத போயிடுறானு. கேஸ் என்ன விலை விற்கிது, இப்படி பற்ற வச்சுட்டு போயிட்டானே ராஸ்கல். சட்டுன்னு வந்து போடுறான். ஓஹோ, என் கேஸ் எல்லாம் வீணாக போகுத. எப்பா வந்தானே போடு இவரை போட்டுவிட்டு நல்லா வணக்குங்க. ஏய் எவ்வளோ நேரம் போடுறா, ஒரே வலிச்சு போடுறான். இங்கே பாருங்க, பூண்டு, இஞ்சி, மிளகு, அதுக்கப்புறம் பாருங்கள் சின்னதாக ஒரு வெங்காயம், எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பாருங்கள். இதில் போட்டாச்சு. இப்போ இவன் செம்மையாக வாசனை வருது. இவனை நல்லா எண்ணெயில் வேக வைக்கணும். அப்போ தான் இந்த ரசம் ரொம்பவும் சுவையாக இருக்குது. ஏன்னா 6 வகையான மிளகு போட்டு, அதாவது மசாலா போட்டிருக்கிறோம். மசாலான்னு சொல்கிறத விட மூலிகைன்னு சொல்லலாம்டா. ஏதோ ஒன்றுடாடே ரசம் வச்சு கொடுங்கடான்னா இவனுங்க வேற. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நாம் அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த பூசணிக்காய் மண்டையனை அதை எடுத்து இப்போ அவன் என்ன சொல்கிறது, ஏற்கனவே அவன் தோலை ஒழிச்சாச்சு. அதை வெட்டி நாம் என்ன பண்ணோம், ஜூஸ் பண்ணி வச்சுக்கிறோமா. அந்த ஜூஸை இப்போ புளிஞ்சு எடுக்க போகிறோம். நம்ம ஊரில் விவசாயிங்க நம்மளுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நமக்கு பண்ணி கொடுத்தது. நாம் இப்போ அவங்க ரத்தத்தை அப்படியே ஜூஸாக எடுக்க போகிறோம். விவசாய பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த காணொலி மூலமாக. என்ன சார் உங்களுடைய படைப்பு, உங்களுடைய வேலையெல்லாம் எங்களுக்கு வேறவே வராது. அப்படியே வந்தாலும் உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத வரும். அதனால் உங்கள் உழைப்பு எங்களுக்கு ரொம்பவும் மரியாதையை கொடுக்குது இன்னமும். ஸோ மக்களே, உங்களுடைய கண்ணு பிதுங்கி எங்களுக்காக இந்த காய்கறியெல்லாம் விதைச்சி எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. கூடி சீக்கிரத்தில் நாங்களும் உங்களோட வந்து வேலை செய்வோம். ஐயோ இவன் வேளாண்மைக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்கிறான். இது நான் உன்னை உயிரோடு இருக்கிறத பிடிக்கலடா உனக்கு. டேய் வேளாண்மை செய்யலைன்னா நீ பட்டினி கிடந்து செத்துருடா. ஒரு பக்கம் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாங்க, இவன்றானா வேளாண்மைக்கு போகணும், மண்ணில் இறங்க சொல்கிறானே வேலை செய்ய. டேய் சேத்தில் இறங்கின தாண்டா நீ சோத்தில் கையை வைப்ப. பாருங்க, 2 மிளகா, பச்சை மிளகா, கீரி இந்த மாதிரி போட்டுங்க, நல்லா வணங்கட்டும். நம்ம காணொலியில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா ஒருத்தரம் பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா. நானும் என்னென்னமோ வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஏன் ரஜினிகாந்தையும் கூப்பிட்டு பார்த்தேன், கமலஹாசனை கூப்பிட்டு பார்த்தேன், அப்புறம் யாரப்பா நம்ம ராமராஜனையும் கூப்பிட்டு பார்த்தேன். எல்லாமே நான் அவைலபிள் அப்படின்னு வருது. எதுக்கு கூப்பிட்டேன்? ரசத்தை செக் பண்ணவாடா. இல்லை சார், சினிமாவில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தான். இனிமேலாம் சினிமாலாம் வாய்ப்பு கிடைக்காது. சினிமாவுக்கு நீ வேணால் வாய்க்கரிசி போட்டுக்கோ.
ஏன்னா இப்போல்லாம் சினிமா தேட்டரில் அவன் போய் படம் பார்க்குறான், எல்லாம் மொபைலில் பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டணும் வணக்கி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஒரு வடிகட்டின துணியில் நல்ல பருத்தி துணி, அதாவது வெள்ளை ஆடை, காட்டன் துணின்னு சொல்கிறான். அப்போ தான் பார்க்குற காணொலி பார்க்குறவங்களுக்கு கண்ணு தெரியும். ஆமாங்க, காட்டன் துணியில் இப்போ அந்த மாதிரி போட்டு அவன் ரத்தத்தை புழிஞ்சு எடுக்கிறான் பாருங்கள். விவசாயினுடைய வேர்வை நிலத்தை கண்ணு பூக்கணும். இங்கே பாரு, நான் ஒரு கொடுத்ததை அவனை பிடிச்சி புழிஞ்சி ஏற்கனவே வேர்வை சிந்தி நமக்கு கலையை வச்சு கொடுத்தவனை இப்படி ஜூஸாக ஆக்கிட்டானே பாருங்க. நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி தண்ணியில் எடுக்கணுங்க. தண்ணி இல்லைங்க, அதாவது பூசணிக்காவுடைய சூப்பு. சூப்புன்னு கூட சொல்ல தெரில, அதாவது ஜூஸு. பாருங்கள், இப்போ பம்கின் நம்ம இந்த பூசணிக்காய் தண்ணி நாம் இருத்து வச்சுருக்கிறோம், அதாவது வடிகட்டி வச்சுருக்கிறோம். இப்போ இவன் வெந்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ இன்னொரு ரவுண்டை நம்ம அதை புழிஞ்சு எடுத்துருவோம். புழிஞ்சு எடுத்து ஒன்று மாதிரி ஊற்றணும். அதுக்கு முன்னே பாருங்கள், இதில் கொஞ்சம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கணும். என்னென்ன மசாலான்னு தெரியுமா? இப்போ பாருங்கள், நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். கடைசி இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துகிட்டு இது உள்ளே இருக்கிற கசடு இருக்குது பார்த்தீங்களா, அது ஆடு மாடுங்கன்னா கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவோம். குப்பையில் போடாதீங்க, இல்லைன்னா ஏதாவது செடியில் போட்டுருங்க, அது உரமாக மாறிடும். ஓகே ஓகே, நல்லா தான் இருக்குது இது ஜூஸு. பாருங்கள், பம்கினில் அல்வா பண்ணலாம், அதாவது பூசணிக்காய் அல்வா பண்ணலாம், கேசரி பண்ணலாம், அப்புறம் லட்டு கூட பண்ணாங்க. ஐயா, திறமை இருந்ததுன்னா நாங்களாம் பாறாங்கல்லையே ஆம்லெட்டு போட்டு சாப்பிடுவோம் சார். போதுனாடி ஏற்கனவே இந்த நாட்டில் உள்ள ஜனங்களை விவசாய ரத்தத்தை வேர்வையாக்கி குடிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த பணத்தை படைத்தவனுங்க. நாம் வேறு இப்படி புழிஞ்சு எடுக்கிறதுனால நமக்கு கஷ்டமாக இருக்குது. பாருங்க, நல்லா வெந்துக்குச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம். என்னென்ன போட்டிருக்கோம்? மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம், மிளகாத்தூள் போட்டிருக்கிறோம், அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறோம், நெய் ஒரு 2 டீஸ்பூன் விட்டுருக்குறோம். இதெல்லாம் போட்டு நல்லா பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்கான். மஞ்சத்தூள் தாங்க இதுக்கு ரொம்பவும் மெயின். போடுறா மஞ்சத்தூளை பாருங்கள். மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் போடணும். அடுத்தது காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூனு, இல்லைன்னா பிரியாணி மசாலா இது பார்த்தீங்களா, அது போடுங்க. இல்லைன்னா சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஏன்னா அதில் எல்லாமே கலந்து அரைச்சிருக்கிறதுனால. ஓகேவா? நல்லா கிளறி விடாது, போட்டு விட்டா தீஞ்சிட்டு கிடக்குது திஞ்சப்பாயில். இந்த பாருங்க, நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் வாசனை மணக்கும் போது தீயறதுக்கு முன்னே டக்குன்னு அந்த தண்ணி எடுத்து ஊற்றிடுறோம். ஸோ அப்பா, இவன் ஒரு ரசம் வச்சு நமக்கு சோறு போடுறதுக்குள்ள எனக்கு என்னென்னமோ கனவு வருது. அப்துல் கலாம் நின்றுட்டாரா கனவாக சொன்னார். அவர் என்னமோ கனவு காண சொன்னான்னு எல்லாம் கனவு கண்டுட்ருக்காங்க. அதை நல்லா கலக்கி விடுங்க. உன்னுடைய தனித்திறனை வெளிப்படுத்த கனவு கண்டுன்னு தான் அவர் சொன்னார். புரிஞ்சுதா? என்கிட்ட இருக்கிற தனித்திறன் அந்த ரசம் விதவிதமாக வைக்கிறது தான். ஒன்றுக்கிட்ட என்ன இருக்குது, நான் விதவிதமாக சாப்பிடுவேன். ஏண்டா சோத்து மப்பினா என்ன நினச்சிக்கிட்டா? ஐயோ, என் வயிற்றில் புளி கரைக்குதே. 3ஆம் கிளாஸ்லேருந்தே இப்போ பொது தேர்வுன்னு சொல்லிட்டாங்களே, இப்போயே வயிற்றில் புளி கரைக்குது. புளியை கரைச்சி அதில் ஊற்றுறான்னா அவன் வயிற்றில் புளி கரைக்கிறான். லூசு பயலா. பண்ணாடா ஊற்றுறாடே, கொதிச்சுக்கிச்சு பாரா, நுர தள்ளுட்டும். ஐயையோ, இவன் வாயில் ஒரு வார்த்தை நல்லா நுர தள்ளுட்டுங்கிறானே.
பாம்பு கடித்தா தான் நுரத்தலும் இல்லை, விஷத்தை குடித்தா நுரத்தலும். இது ரசம்டாடு, உடம்புக்கு ஹெல்த்து. அழுக்கு மாதிரி வருவியா, எழுத்து மாதிரி வருவியா? தமிழ் எழுத்து மாதிரி இருக்கணும்னு சொல்ல வரேன். ஆஹா, புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் அந்த ஜார்லேயே கொஞ்சம்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இதில் ஊற்றிடுவோம். ஒட்டிக்கிட்டு இருக்கிறது மிச்சம் தொச்சமெல்லாம். ஊற்றுறாடே, எவ்வளோ நேரம் கழுவுறான் இவன். சோறு ஆக்குறது சமைக்கிறது பிரச்சனை இல்லை. நாம் சமையல் இடம், சமைக்கிற இடம், நம்ம கை கால் மூக்கு எல்லாமே நல்லா சுத்தமாக நம்ம இருக்கணும். இது சோறு, மனிதன் உயிர் வாழ்வதற்கு சாப்பாடு செய்கிற இடம் சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 4 தக்காளி நம்ம கடன்னு அறிந்து அறிவும் அறிந்து இதெல்லாம் ஒன்று தான். அப்போ இது எப்படி சொல்கிறது? தக்காளியை நல்லா கழுவிட்டு அறிந்து போடவும், எவ்வளோ இருக்குது என்று அறிந்து கொண்டு அறிந்து போடவும். அழிந்து போடுறதில்லடா, அறிந்து ஹரி. ஸோ அப்போ தமிழால் தான் ஹிந்திக்காரனுங்க தமிழை பேச முடியல. வட இந்தியர்கள் நம்ம மொழி வராது. அதனால தான் தமிழக சங்கம்னு சொல்கிறது திரிமலங்க சங்கம்னு பேர் வச்சானுங்க. அது அப்படியே திரும்பி இன்றைக்கி திராவிடம்னு ஆகி போச்சு. அது எந்த மொழினே தெரியல. திராவிடங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தைன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம சமைக்கிறதுக்கு போவோம். இப்போ பாருங்கள், நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ தக்காளி போய் அரைச்சி இவனையும் வடிகட்டுறோம். ஏன்னா துப்பியோடு போட்டு வேக வச்சா கசப்புத்தன்மை வரும். அது இல்லாமல் டைம் எடுக்கும்பா. அது ரசம் மாதிரியே இருக்குது, கூட்டு குழம்பு மாதிரி இருக்கும். என் மனைவி அடிக்கடி சொல்கிறத தான். அரைச்சி அப்படியே ஊற்றி கொதிக்க வச்சு விட்றீங்க. அது எண்ணத்தை நல்லா இருக்குது. இந்த மாதிரி டிப்பியெல்லாம் எடுத்துகிட்டு செஞ்சால் தான் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி எல்லாத்தையும் வடிகட்டி நம்ம செய்கிறதா இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம டைரெக்டாக தக்காளியை புளிஞ்சிடுவோம். அதுக்கு தக்காளி சூப்புலாச்சு. தக்காளி புளியும் போது நல்லா ஜூஸ் வருது. அதை நம்ம புளி தண்ணியோட பூசணிக்காய் ஜூஸ் எடுத்து ஊற்றணும். அந்த சாறு ஊற்றிக்கோங்கள, பூசணிக்காய் சாறு. அதே மாதிரியே புளி சாறு கூட இந்த தக்காளி சாறையும் ஊற்றுறோம். அதாவது தக்காளி அரைச்ச ஜூஸை ஊற்றுறோம். தமிழ் மக்களுக்கு ஒரு ரசம் வச்சு கற்றுக் கொடுக்குறதுல எத்தனை மொழி பயன்படுத்துகிறதா இருக்குது. இங்கிலீஷ் பயன்படுத்தினாதே இவனுக்கு புரியுது. இன்னும் எவ்வளோடா புளி, அது அவ்வளோதானே வருதுண்ணா எங்கே வருது? சரி கொஞ்சம் உப்பு போட்டுக்க. அப்புறமா கடைசியாக இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் உப்பு போடணும். பாருங்கள், ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உப்பு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடணும். அப்புறம் இதை மூடி போட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். அமுக்கிறதுக்கும் கமுத்துறதுக்குமே வேலையாகுது. பின்னா சோம்பேறியாக இருந்தீங்கன்னா இப்படி கமுக்கிறது தான் தெரியும். உழைச்சி பணம் சேர்க்க முடியுமா? உழைச்சவனால தான் இன்றைக்கி நாம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பாருங்கள், ரசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இருந்து தண்ணி இல்லாமல் அதெல்லாம் கழுவி ஊற்றிக்கிறோம். ஏன்னா ரசம் ஒரு 4 தக்காளி பூசணிக்காய் ரசம் நம்ம ஏதாவது சாறு எடுத்து ஊற்றிருக்கிறோம். கொலன்னு இருக்கக்கூடாது, நல்லா வேகணும். அதுக்கு கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க. மேலே அந்த அடையாளம் தெரியுது பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் ஊற்றுங்க தண்ணி. உறைஞ்சிது 1.5 லிட்டரு இந்த ரசம் வந்துடும் வேக வச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச மசூர் தால், அதாவது மைசூர் பருப்பு வேக வச்சதை அரைச்சி இதில் ஊற்றிடுறோம். தக்காளி பருப்பு ரசமும் வேக வைக்கலாம். ஏன்னா இதில் பூசணிக்காய் இருக்கிறதுனால தக்காளி பூசணிக்காய் ரசம்னு வச்சிடலாம். பருப்பு எதுக்கு ஊற்றுனதுன்னா அந்த டேஸ்ட் கொடுக்கும், அந்த இது கொடுக்கும்.
நம்ம வேதிக்கு வாட்டர் தாங்க நம்ம யூஸ் பண்ணுறது. ஃபில்டர் வாட்ரு ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறானுங்க. என்ன கன்றாவி எவனுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம செய்கிற சாப்பாடு எல்லாமே லக்ஸரிஸ், அதாவது யூனிக், ஒரு நல்ல சாப்பாடு, சுத்தமான சாப்பாடுன்னு சொல்லலாம், ஹைஜீனிக் சாப்பாடுன்னு சொல்லலாம், உயர்தர சைவ ரச உணவு. நாங்கள் மக்களை எவ்வளோ நேரம் நீங்கள் பாருங்கள், உப்பு நம்ம தேவையானாலும் இன்னும் கொஞ்சம் போட்டுருவோம், இப்போ போட்டுக்கிறோம். இந்த நிதானம் வாழ்க்கையில் வேணும்னா நம்ம இது உப்பு போடுற நிதானத்தை கற்றுக்குங்க. இதே போல் எல்லா செயலையும் நம்ம நிதானத்தோடு செஞ்சோம்னா எப்படி சாப்பாடு சுவையாக இருக்குதோ அதே போல் நம்ம வாழ்க்கையும் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். நல்ல வேலை சுவையாக இருக்குன்னு சொல்ல, அப்படி சொல்லிட்டுனா உன்னையானா கடத்திட்டு போய் இந்த பெண்களை பலாத்காரம் பண்ணுற மாதிரி, அதாவது வன்புணர்வு செய்கிற மாதிரி ஒன்றையானா தூக்கிட்டு போய் டேஸ்ட் பண்ணிட்டு போகிறான்டா. இந்த நாட்டில் நம்ம பெண்களை வளர்க்குறது ரொம்ப கடினமாக போயிடுச்சு. அதில் பாரு, என் சாராயம் குடிச்சிட்டு பாரு எத்தனாயிரம் போட்டில் போட்டு வச்சுக்கிறானுங்க. பாரதேசி இந்த ரசத்தை அவனுக்கு கொடுக்குறா, கொண்டு வந்து கைத்தில் போட்டு கட்டி இவனு லிட்டர் கணக்கில் வாயில் ரசத்தை ஊற்றி அவனை சரி பண்ணான். சாக்ரட்டிஸ் மாதிரி ரசத்தை குடிக்க வச்சு சாகடித்த மாதிரி இவனுங்களை ரசத்தை ஊற்றியே அவனுக்கு சோறு இல்லாத கொள்ளணும்டா பாரதேசினா. இங்கே பெண் பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்க பாருங்கள் மக்களே. நம்ம இப்போ அந்த மூடி போட்டு வச்சாச்சு, நல்லா கொதிக்கிட்டோம். ஏன்னா ரசம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஈய பாத்திரத்தில் நாம் சமைக்கிறதுனால அதையும் கொதிக்க விடக்கூடாது. இது நம்ம ஸ்டீலில் செய்கிறதுனால ஸ்டீல் நம்ம இந்த குழம்புல, அதாவது இந்த ரசத்தில் கலக்கணும், நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி வரணும். அதே மாதிரி நாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு தாமரை பாத்திரத்துலேயும் ஊற்றி வைக்கலாம். ஏன்னா தாமரத்தில் இருந்து நமக்கு தண்ணீர், தாமரை நிதி போல் நல்ல சுவையான ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு ரசமாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மறுபடியும் கொதிக்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு பார்க்குறோம். பாருங்கள், அருமையாக எண்ணெய் பாருங்கள், நெய் மேலே இறங்கி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுருங்க. சுவையான ரசம், அதாவது முழுசாக சொல்கிறேன் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா எங்கள் சஸ்பென்ஸ் எல்லாம் உடஞ்சி போய்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை, இவன் தொல்லை தாங்க முடியல. பாருங்கள், பூசணிக்காய் தக்காளி சாறு ரசம் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக கலரு, செம்மையாக சுவை. மீண்டும் அடுத்த காணொலி மூலம் சந்திப்போம். இப்படி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் அந்த சாப்பாட்டில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. ஓகே மக்களே, அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.